எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ உங்களுக்கு ஸ்ரீலங்கன் கட்லெட் செய்கிறது அப்படின்னு சொல்லுறேன். இப்போ நான் அதுக்காண்டி க்ரீன் சில்லி எடுத்து வச்சிருக்கிறேன், பச்சை மிளகாய், அடுத்தது வெங்காயம் 3 பெரிய பொம்பாய் ஆனியன் எடுத்து சின்ன சின்ன வட்டி வச்சிருக்கிறேன். ஆனியன், சாப் ஆனியன், வட்டி வச்ச ஆனியன். அடுத்தது இங்கത്തെ பிள்ளைகள் நார்மலாக சாப்பிடாயினா கட்லெட்டுக்கு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அவைக்கு அது சத்தாகட்டுமண்டு எந்த தோட்டத்தில் இருந்து பிடிங்கின வெள்ளாரை இது கட்லெட்டுக்கு சேர்த்தா அவை விரும்பி சாப்பிடுவோம். நீங்கள் எனி திங் சேர்க்கலாம், ஸ்பினிச் சேர்க்கலாம், அல்லது பொன்னாங்கானி கூட ஸ்டாப் பண்ணி தெரியாமல் சேர்க்கணும். தெரிஞ்சால் சாப்பிடாயின சத்துக்கு நான் சேர்த்துருக்கிறேன். இது க்ரீன் சில்லியை சின்ன சின்ன வட்டி வச்சிருக்கிறேன். பச்சை மிளகாய் நல்லா சின்ன வட்டி வச்சிருக்கிறேன். அதோட நான் கறி லீவ்ஸும் முருங்கை இலையும் சேர்க்க போகிறேன். அதுவும் சத்துக்குத்தான். நார்மலாக கட்லெட்டு காக்கள் சேர்க்கிறதில்ல. நான் பிள்ளைகளுக்கு சத்து காட்டி முருங்கை இலையை முருவி சின்ன சின்ன சொப் பண்ணி கட் பண்ணி அதை வச்சிருக்கிறேன். கட்லெட்டுக்கு சேர்க்க போகிறேன். அடுத்தது 6 பேக்கெட் டியூனா ஃபிஷ். இந்த டின்னில் இங்கே வருது. 6 டின் வேண்டி நான் வச்சுருக்கிறேன் இதுக்கு பாவிக்கிறதுக்கு. அடுத்தது ஒரு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் கருவேப்பமிலையும் கொஞ்சம் கூடத்தான் போடுறேன். அடுத்தது பிளாக் பெப்பர், 1 ஸ்பூன் கடுகு, 1.5 ஸ்பூன் உப்பு சின்ன கரண்டியால். அடுத்தது பிளாக் பெப்பர், அதுவும் ஒரு சின்ன கரண்டியால் நான் 2 ஸ்பூன் போட போகிறேன். அடுத்தது மிளகாய் பவுடர், தனி மிளகாய் பவுடர், ஏன்னா கொஞ்சம் உரைப்பு பிள்ளைகளுக்கு விருப்பம். அடுத்தது உருளைக்கிழங்க வெட்டி தோல் சீவி உப்பு போட்டு அவிய விடுறேன். இதுக்கு நான் 1 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேன். தோல் சீவி அவிய விட்டால் சரியான ஃபாஸ்ட்டாக இந்த உருளைக்கிழங்கு அவிஞ்சிடும். பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன். மூடி அவிய விட போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு நல்லா அவியிற பதம் வரும் வரையும் மூடி நான் அவிய விட போகிறேன். பொட்டேட்டோ அதோட டர்மரிக் பவுடர் சேர்த்து மூடி பாயில் பண்ண விடுறேன். இந்த கட்லெட் என் மகளுக்கு நல்லா பிடிக்கும். மகன் பெருசாக விருப்பம் இல்லை என்று சொன்னால் அவருக்கு எண்ணெயில் பொரிச்சா விருப்பம் இல்லை. ஆனால் இந்த கட்லெட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி அவிய விட்டுருக்கேன். நீங்களும் இது மாதிரி செய்து போட்டு எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க என்ன மாதிரி டேஸ்ட்டாக வந்ததோ என்ன மாதிரி என்று. பிறகு அவிஞ்ச பிறகு இதை ஒரு வடியில் வடிய விடுறேன். தண்ணி எல்லாம் வடிய விடுறேன். பிறகு இந்த உருளைக்கிழங்கை நான் வடிவாக மசிச்சு வச்சிருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஆகலும் களி மாதிரி மசிக்கிறது பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லை. அப்போ ஓரளவுக்கு மசிச்சு வச்சிருக்கிறேன். அடுத்தது அந்த 6 டியூனா ஃபிஷ்ஷையும் எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற தண்ணி, சில வேளை தண்ணி இருக்கும், வாட்டர் இருக்கும், அதை வழியில் எடுத்து போட்டு வச்சிருக்கிறேன். அப்படி எண்ணெயை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுட்டு கடுகு மஸ்டர்ட் சீட் போடுறேன். இந்த கடுகு வெடிச்ச பிறகு நான் அதை எடுத்து வச்சிருக்கிற முருங்கையில் வட்டி சொப் பண்ணி சின்ன வட்டி வச்சிருக்கிற முருங்கையில் கருவேப்பிலை எல்லாத்தையும் போடுறேன். அதோட வட்டி வச்ச வெங்காயத்தை போடுறேன். போட்டு இந்த வெங்காயம் நல்லா மடிஞ்சு சோர்ந்து வரும் வரையும் வெள்ளமாய் அப்படியே கிண்டிக்கொண்டு தொடர்ந்து கிண்ட தேவையில்லை. மெல்லமாக அப்படியே மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். வெங்காயம் பொரிஞ்சதும்
அவிஞ்சது மாதிரி வரணும். வெங்காயம் வந்து சோறணும். நாங்கள் கையில் கட்லெட்டோடு சேர்த்து பிடிக்கல சோர்ந்தா தான் அந்த கட்லெட்டோட சேர்ந்து வரும். இப்போ கடி மாதிரி வெங்காயம் நின்று வந்தால் கட்லெட் வந்து வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ அதுக்குத்தான் இப்படி நான் வெள்ளமாக சோறுற வரையும் பச்சை மிளகாய் க்ரீன் சில்லியும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியும் ஓரளவுக்கு நல்லா பொறிச்சு இல்லை மெல்லமாய் அதை அவிஞ்சு மடிஞ்சு வர மாதிரி வெங்காயம் கேட்கல. நாங்கள் என்ன செய்ய போகிறோம் வந்து சொன்னால் கொஞ்ச நேரம் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கோம். பிறகு நான் வெட்டி வச்சிருக்கிற வெள்ளாரை அதை போடுறேன். உண்மையாக கட்லெட்டுக்கு ஒன்றும் போடுறதில்ல. இது பிள்ளைகளுக்கு இதோடையாவது சத்து சேரட்டுமெண்டு நான் தெரியாமல் சேர்த்தா அவையெல்லாம் விரும்பி சாப்பிடுங்க. இப்போ இது வெங்காயம் அந்த அவிஞ்சு மடிஞ்சு வந்தால் போல் வச்சிருக்கிற டியூனா ஃபிஷ்ஷை அதுக்குள்ளே கொட்டி மெல்லமாய் நீங்கள் ஒரு வரைக்கு வறுக்கிற மாதிரி அதை மிக்ஸ் பண்ணணும். இது நல்ல உரைப்பான மிளகாய் பவுடர். ஏனெண்டா இங்கே இந்த பிள்ளைகளுக்கு ஓரளவுக்கு உரைப்பாக சாப்பிட்றது விருப்பம். அப்போ அதுக்காண்டி நீங்கள் உங்களுக்கு ஏற்றபடி உரைப்பை போடுங்க. நான் நிறைய பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு 7-8 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் மிளகு போட போகிறேன். மற்றது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் நல்ல தனி மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். மிளகும் போட்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு இனி அப்படியே வச்சு இந்த இதில் இருக்கிற நீர்த்தன்மைகள் அந்த சூடாக்கிட்டு இருக்கிற நீர்த்தன்மைகள் போகும் மட்டும் நீங்கள் அந்த மெல்லமாக வறுக்கிற மாதிரி செய்யுங்க. உண்மையாக இது ஒரு வர மாதிரியும் நீங்கள் ரைஸோடு சாப்பிடலாம். டியூனா ஃபிஷ் வரையண்டு இப்படி வறுத்தீங்களா. இப்போ நான் இதை கட்லெட்டுக்கு செய்து கொண்டு இருக்கிறேன். இப்போ இதை மெல்லமாய் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டு அந்த தண்ணி அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் போகும் வரையும் புகையாக நீராவி எழும்புது அதை நாங்கள் வறுத்து எடுக்க போகிறோம். பிறகு அளவான உப்பு போடுவேன் நான். அது நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்றபடி உப்பை போடுங்க. உப்பை போட்டு நல்ல வடிவாய் மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஓரளவுக்கு அது வர மாதிரி வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இதை நீங்கள் கொஞ்சம் கன நேரம் அந்த தண்ணி தன்மை போகும் வரையும் ஆனால் கறக்க விடக்கூடாது. ஒரு வர மாதிரி வறுத்து கொண்டே இருக்கிறோம். இது இந்த கட்லெட் வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடுவீங்க. அடுத்தது நான் அவிச்சு பிசைஞ்சு வச்சுருக்க பொட்டேட்டோவை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்ல வடிவாய் சேரும் வரையும் வடிவாக லோ ஃப்ளேமில் விட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்தது மிக்ஸ் பண்ணின பிறகு நீங்கள் இந்த கேஸோ இல்லை இன்னும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்ச நேரம் நீங்கள் ஆற விடுக்கும். இப்போ நல்ல வடிவாக பிறகு ஆற விட்டால் பிறகும் வடிவாக அமர்த்தி வடிவாக மிக்ஸ் பண்ணலாம் நீங்கள். இப்போ கட்லெட் செய்கிறதுக்குரிய மிக்சர் வந்து அந்த ரெடியாக இருக்குது. அப்போ இப்போ நாங்கள் முடிச்சிட்டோம் எல்லாம். இனி இதை ஆறின பிறகு உங்களுக்கு பெரிய கட்லெட் வேணுமெண்டா பெரிய உருண்டைகள் அப்படிங்கோ, சின்ன கட்லெட் வேணுமெண்டா சின்ன நாய் உருண்டையாய் இப்படி பிடிச்சி வையுங்க. பிறகு இது நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு
ஒரு 3/4 சுண்டு கோதுமை மாவை எடுத்து அதுக்குள்ளே ஒரு முட்டையை அடித்து போட்டு, நார்மலாக ஸ்ரீலங்காவோட தனி முட்டை வெள்ளைக்கறியில் செய்கிறவ இப்படி செய்தால் கூட மொரண்டு டேஸ்ட்டாக இருக்குது, கட்லெட் வெடிக்காது. அதை முட்டையையும் அந்த மாவையும் போட்டு நல்ல வடிவாய் இப்படி அடிக்கிறேன், மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ அந்த பதத்தை பாருங்க, அப்படியே தூக்க அப்படியே இழுபடுற வார மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன். இப்படி செய்யல கட்லெட் வந்து நல்லா மொரண்டு இருக்கும், வெடிக்காது. வச்சு நான் ஃப்ரீசருக்கா போட்டு பாவிக்கிறேன் நான். அப்போ அதுக்காண்டி இந்த மாவை நீங்களே இப்படி மாவை வெஜிடபிள் கட்லெட் செய்யலையும் இப்படி பாவிங்க. பிறகு அந்த உருட்டி வச்சிருக்கிற உருண்டையில் அந்த மாவில் துவைக்கிறேன். துவைச்சி போட்டு பிறகு அந்த பிரெட் கிரம்ஸ் பான் தூள் இருக்குதானே அதில் மெல்லமாக பிரட்டி எடுக்கிறது. எடுத்து அப்படியே நான் பிடிச்சி வச்சுருக்கிறேன் எல்லாத்தையும் அந்த பிரெட் கிரம்ஸ் என்று சொல்கிறது அதில் போட்டு மெல்லமாக பிரட்டி உருட்டி எடுத்து அப்படியே வைக்கிறது. அப்போ இது நான் தான் வீடியோ எடுத்து நான் தான் செய்கிற வழியால் அதை எல்லாத்தையும் வடிவாக காட்டிலாமல் இருக்கும், உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்படி எல்லா உருண்டைகளையும் அந்த மாவில் துவைச்சி எடுத்து பிரட்டி எடுத்து வையுங்க. மேலே பிரெட் கிராம் அப்படியே இருக்கும். பிறகு கட்லெட் இப்படியே உருட்டி வைக்க வேண்டியதான், முடிஞ்சுதான் அழுவேன். நான் இப்படி எல்லாத்தையும் உருட்டி இதண்டு வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்க, ஒரு ரேயில் நான் உருட்டி வச்சுருக்கிறேன். பிறகு என்ன செய்ய போகிறேன்டா, இதை பொரிக்கிறது. அடுப்பில் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் கொதிச்ச உடனே இது வந்து நல்ல வடிவாக பொரிஞ்சு வெடிக்காமல் வரும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு தான் ஒரு 4-5 பொரிக்கிறேன். நான் என்ன செய்ய போகிறேன் இது என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுறேன். அப்போ இப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து வச்சா நல்ல சுவையான மொரண்ட டேஸ்டியான நல்ல உரைப்பான கட்லெட் ரெடி. மகள் சொல்லுவாள் உரைப்பு புளிப்பாக வேணுமெண்டு. அவள் இங்கே பிறந்த வேண்டாலும் அவன் உரைப்பு புளிப்புன்னு சொல்லிக்கல அது ஒரு வடிவாக இருக்கும். அவருக்கு கூட விருப்பம். மகன் பெற்றுசாக சாப்பிட்றதில்ல. ஆனால் நான் இதில் சும்மா ஒரு சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சத்தை பொரிச்சு எடுத்து காட்டுறேன். இப்போ இது வந்து வெளியில் நாங்கள் அந்த மாவை கோட் பண்ணினபடியால் கட்லெட் வந்து வெடிக்காது. மற்றது வெங்காயத்தை நாங்கள் கொஞ்சம் பொரித்து மடிக்க மாதிரி வச்சா அது கட்லெட்டோடு சேர்ந்து உருட்டைக்குள்ள உருட்டுப்படுது. மற்றது வெள்ளாரையோ கருவேப்பிலையோ சின்ன வட்டி போட்டேன் நான். அப்போ அது வந்து எல்லாத்தோடையும் சேர்ந்துச்சு, சாப்பிடக்குள்ள பிள்ளைகளுக்கு சாப்பிட்டு செய்கிறது. இப்படி நான் பொரிச்சு எடுப்பேன். அப்போ மிச்சம் கணக்க கட்லெட் இருக்குது. அந்த கட்லெட்டை என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இது சுவையான கட்லெட். பார்த்தீங்களோ, நீங்கள் இதை பார்த்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கே பிச்சு வச்சுருக்கிறேன் பாருங்க, உண்மையாக செம்ம நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு காட்டுறதுக்கு நான் தான் வீடியோ எடுக்கிறபடியால் அப்படி செய்ய தெரியல. எந்த மகள் மற்றாக்கள் வாராக்களுக்கும் இப்படி செய்து கொடுத்தா எங்கட பிள்ளையால் டொமாட்டோ கெச்சாப்போட தான் இது சாப்பிடுவினோம். ஆனால் உண்மையாக சும்மா தனியாக சாப்பிட சும்மா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மிச்ச கட்லெட்டை ஃப்ரீசருக்காக போட்டு தேவையான நேரம் எடுத்து பொரிப்பேன். நன்றி.